Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல Revitல எப்படி விண்டோ ஃபேமிலி கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே ஸ்டெப்ஸை அப்படியே நீங்களும் Revitல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Revitல பில்டிங்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுவாங்க. ஆனால் விண்டோஸ், டோர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபேமிலியில் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேமிலியில் நியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண போகிற விண்டோஸ் வந்து ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸில் மாடல் பண்ண போகிறேன். ஸோ இங்கிலீஷ் இம்பீரியலில் லாஸ்ட்டில் விண்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் விண்டோஸை மெட்ரிக்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெட்ரிக் டெம்ப்ளேட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். தென் ஓப்பன். ஓகே, இந்த விண்டோ டெம்ப்ளேட்டில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்குதுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ஜெனரிக் வால். அதில் தான் விண்டோஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வாலுக்கு இந்த சைடில் இருக்கிறது இன்டீரியர், அந்த பக்கம் எக்ஸ்டீரியர்னு இருக்குது. இன்டீரியர்னா என்னென்ன, இந்த சைடில் ரூம்ஸு, ஹாலு, கிச்சன் அதெல்லாம் வரப்போகுது, அதுதான் இன்டீரியர். எக்ஸ்டீரியர்னா விண்டோவுக்கு அந்த பக்கம் எக்ஸ்டீரியர் சைடில் பில்டிங்குடைய அவுட் சைடு இருக்கும், அதுதான் எக்ஸ்டீரியர். ஸோ விண்டோஸை இன்டீரியராகவும் ப்ளேஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியராகவும் ப்ளேஸ் பண்ணலாம், அது உங்களுடைய இஷ்டம்தான். நான் இப்போ விண்டோஸை இன்டீரியராக வைக்க பிளான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டீரியரை பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணால் போதும், அது இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியராக மாறிக்கிறோம். விண்டோவை பொறுத்த வரைக்கும் 3 பேராமீட்டர் தான் இருக்குது. வித்து, ஹைட்டு, சில் லெவல். இந்த வித்து வந்து 3 ஃபீட் இருக்குது, ஹைட்டு வந்து 4 ஃபீட் இருக்குது, சில் லெவல் டிஃபால்ட்டாக 3 ஃபீட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணால் இதோடைய வித்து, ஹைட்டு, சில் லெவல்லாம் டிராயிங்கில் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள். ஸோ நான் டிஃபால்ட்டாக என்னென்ன வேல்யூஸ் அப்படியே இருக்கோ அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டு இருக்கிற அந்த விண்டோஸை வந்து நான் W1 அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம டைமென்ஷனை மாற்றும் போது W2 அந்த மாதிரி வேறு வேறு இதுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் W1 சேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது சிம்பிளாக ஒரு 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டு உண்டான விண்டோவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 3 பார்ட்ஸ் இருக்கும். அது என்னென்னா விண்டோ ஃப்ரேம், அப்புறம் நடுவில் கிளாஸ் ஒர்க்கு, அப்புறம் சேஃப்டிக்காக கிரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 விஷயங்கள். இந்த 3 மட்டும் மாடல் பண்ணால் போதும். அப்புறம் அதோட மெட்டீரியல்ஸு நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தா போதும். இந்த 3 விஷயங்களுக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா பல விண்டோஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். லைக் இப்போ விண்டோ ஃப்ரேமை வந்து அலுமினியம் கொடுக்கலாம், டோர் உட்டன் கொடுக்கலாம், ஆல் ஸ்டீல் டோர் கொடுக்கலாம். ஸோ எந்த ஃப்ரேம்னாலும் கொடுக்கலாம் அந்த விண்டோஸ்க்கு, அந்த மெட்டீரியல்ஸ் மாற்றினா போதும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விண்டோ ஃப்ரேமை ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரியேட்டில் ஸ்வீப்பில் செட் போயிட்டு இங்கே வால் இன்டீரியர், அதாவது இன்டீரியர் வால் சைடை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கெட்ச் பார்த்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ பண்ண போகிற இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம், மிஸ் பண்ணிடாதீங்க. என்னென்னா இந்த ரெக்டாங்கிளை அந்தந்த ரெஃபரன்ஸ் பிளேனோட லாக் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படி லாக் பண்ணாதான் விண்டோ பேராமீட்டர்ஸ், வித்து, ஹைட்டு, சில் லெவல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் இந்த விண்டோ ஃப்ரேமும் சேஞ்ச் ஆகும். அதுக்காக நம்ம லாக் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா அலைன் கிளிக் பண்ணுங்கள், அலைன், அப்புறம் இந்த பிளேனை கிளிக் பண்ணுங்கள், அடுத்து இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த லாக் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணிடுங்க. ஸோ
ஸோ இதே ப்ரொசீஜரில் 4 லைன்ஸையுமே அடுத்த 3 லைன்ஸையுமே லாக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்தது இந்த ஃப்ரேமுடைய ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுவோம். எடிட் ப்ரொஃபைலில் போங்க. 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். அலுமினியம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இன்ச் வந்து வால் சைடில் உள்ள ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணால் ஃப்ரேமோடைய சைஸும் சேஞ்ச் ஆகும். அது ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். எல்லாம் ஓகே. இந்த ப்ரொஃபைலோட எட்ஜஸை கொஞ்சம் கேர்வியாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து ஃப்ரேமுக்கு மெட்டீரியல் அசைன் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு ஃப்ரேமுக்கு வந்து மெட்டாலிக் ஒயிட் கலரையே கொடுக்குறேன். அது போதும். ஏன்னா அலுமினியம் ஃப்ரேமும் பொதுவாக ஒயிட் கலரு இருக்கும். நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஃப்ரேம் வந்து இதோடையே ஃபினிஷ் பண்ணிடலாம். 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டரில் ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கும் மெட்டீரியல் அசைன் பண்ணிடலாம். சேம் மெட்டீரியல். விண்டோ ஃப்ரேம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு விண்டோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் வந்து ஒரு பிளெயின் எலிமெண்ட்டு, அதனால் எக்ஸ்ட்ரூஷன் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ க்ரியேட்டில் எக்ஸ்ட்ரூஷன் ரெக்டாங்கிள் எடுங்க, ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த லைன்ஸ்லாம் பிளேனோடு லாக் பண்ணிடணும். ஃப்ரேம்ஸ்க்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஓகே, 3Dயில் பார்ப்போம். இந்த எக்ஸ்ட்ரூஷன் எலிமெண்ட்டுக்கு கரெக்டான திக்னஸ் கொடுக்கணும். ஃப்ளோர் பிளான் போங்க. இந்த எக்ஸ்ட்ரூஷன் எலிமெண்ட்டை வந்து 1/2 இன்ச் திக்னஸ் வர மாதிரி விண்டோக்குள்ளே செட் பண்ணணும். அதுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் கொடுங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஸ்டார்ட்டில் -1 இன்ச்சும் எக்ஸ்ட்ரூஷன் எண்டில் -1/4 இன்ச்சும் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு புதுசாக ஒரு கிளாஸ் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிடலாம்.
நான் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, யுவர் விஷ். என்ஸ்கேப்பில் நம்ம ரெண்டர் பண்ணும்போது தான் அந்த கிளாஸோட கலர்ஸ்லாம் தெரியும். இப்போ தெரியாது. இட்ஸ் ஓகே. அடுத்ததாக சேஃப்டி கிரில்ஸை ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பார் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் அதை காப்பி பண்ணி அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட்டில் ஸ்வீப்பு ஸ்கெட்சு பாத் ஜஸ்ட் ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோட கிராஸ் செக்ஷனை ட்ரா பண்ணுங்கள். கிளாஸுக்கு அடுத்ததாக வர மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். 0.25 இன்ச்சு ஸ்கொயர் நான் இப்போதைக்கு போடுறேன். உங்களுக்கு சைஸ் எதுவும் பெருசாக வேணும்னாலும் 0.5 0.75 இன்ச்சு திக்னஸ் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ ஓகே. இந்த கிரில்லுக்கு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிடுவோம். மெட்டாலிக் பெயிண்டில் பிளாக் கலரை சூஸ் பண்ணுறேன். இந்த மேலே இருக்கிற கிரில்லை அப்படியே மிரர் பண்ணிங்கன்னா கீழே மாறிக்கிறோம். அப்புறம் வெர்டிக்கல் கிரில்லை க்ரியேட் பண்ணிடலாம். சேம் ஹரிசாண்டல் கிரில்லை எப்படி க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் கிரில் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பண்ண மாதிரியே சென்டரில் கிரில்லை ட்ரா பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர். என்ஸ்கேப்பில் போய் பார்ப்போம். வாவ், நைஸில். அவ்வளோதான். பேசிக்காக ஒரு விண்டோ வந்து இப்படி க்ரியேட் பண்ணால் போதும். இதில் நீங்கள் சைஸு, மெட்டீரியல்ஸ், அப்புறம் கலர்ஸ் அதெல்லாம் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி நிறையா மாடல் விண்டோஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பண்ண விண்டோ வந்து 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் விண்டோ. அதை அப்படியே பாருங்கள், நான் பெருசு பண்ணி 4.5 ஃபீட்டுக்கும் 4 ஃபீட்டுக்கு விண்டோவை W2 நான் க்ரியேட் பண்ணுறேன். அதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வர பண்ண விண்டோவை W1 சேவ் பண்ணிக்கோங்க. W2 ஒரு புது விண்டோவை க்ரியேட் பண்ணலாம்.
4.5 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா W1ஐயே காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி ரீநேம் பண்ணிக்கோங்க W2ன்னு. வித்து 4.5 ஹைட்டு 4 ஃபீட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த W2வில் இங்கே வித்தை வந்து 4.5 ஃபீட்டுக்கு மாற்றினா விண்டோ ஃப்ரேமும் கிளாஸும் 4.5 ஃபீட்டுக்கு மாறிடும். ஏன்னா அந்த ஃப்ரேமு கிளாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெஃபரன்ஸ் பிளேனோட நம்ம லாக் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பேராமீட்டர்ஸில் வித்தை வந்து 4.5 ஃபீட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவை வந்து டபுள் பேனல் விண்டோவாக அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது நீங்கள் அப்படியே திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி 3 பேனல் விண்டோவாக கூட மாற்றிக்கலாம். நான் இப்போ அதான் மாற்ற போகிறேன். 3 பேனல் விண்டோ எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 3 பேனல் விண்டோ ரெடி ஆயிடுச்சு. இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து அலுமினியம் விண்டோ. அதை எப்படி வுடன் ஃப்ரேமை மாற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த விண்டோ ஃப்ரேமோடைய மெட்டீரியலை வந்து வுடன் ஃப்ரேமுக்கு மாற்றுங்க. அவ்வளோ சிம்பிள். வுடன் ஃப்ரேமில் பார்த்தா இந்த 1 இன்ச் ப்ரொஜெக்ஷன் வராது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை நெக்ஸ்ட்டு சேவஸ் கொடுத்துட்டு நியூ ஃபைலாக சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த விண்டோவுக்கு மேலே ஃபேன் லைட்டை எப்படி டீட்டெயிலிங் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மேலே ஃபேன் லைட்டுக்கு ஃப்ரேமை ட்ரா பண்ணிடலாம். ஃபேன் லைட்டை பொறுத்த வரைக்கும் செமி சர்க்கிளாக வரும். ஸோ ஒரு செமி சர்க்கிள் பார்த்த
ட்ரா பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ ஃபேமிலி டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட்டாகவே ஒரு ஓப்பன் கட்டு ரெக்டாங்கிளாகவே இருக்கும். அந்த ஓப்பன் கட்டையும் அதோட ஷேப்பை மாற்றி ஃபேன்லைட்டுக்கு தகுந்த மாதிரி செமி சர்க்கிளாக வரையணும். அதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அதுக்கும் சேர்த்து ஓப்பனிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இன்சைடில் ஃப்ரேமு, கிளாஸு, அப்புறம் க்ரில்லு எல்லாமே ஆட் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதான். இதை என்ஸ்கேப்பில் பார்ப்போம். இந்த விண்டோவை நான் வந்து என்னோடய ஒரு பில்டிங்கில் லோட் பண்ணி காட்டுறேன். இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்கில் லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரூம்குள்ளே போய் பார்ப்போம். அவ்வளோதாங்க. இந்த விண்டோவுக்கு நீங்கள் கிளாஸ் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் கிளாஸ் மெட்டீரியலில் கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். கலரு, ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஒரு வீட்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர புது டிசைன் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.